தமிழுக்கு வணக்கம். தமிழ் என்ற வார்த்தைக்கு எத்தன பேருக்கு அர்த்தம் தெரியும்? நம்ம சான்றோர்கள் அழகா தமிழுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. தம் பிளஸ் இல். அதாவது தம் கூட்டல் இல். இல் என்பது மலர் அல்லது ஓசை. தம்மிலிருந்து உருவாக்கப்பட்ட ஓசை, தம்மிலிருந்து பிறக்கும் ஓசை, தம்மிலிருந்து மலர்ந்த ஓசைய தான் தமிழ்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஸோ தமிழ நம்ம குழந்தைங்க ஆர்வமா படிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறோம், பெற்றோர்களும் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்தியாவிலே முதல் முறையா தமிழ் ஒலிப்பியல், தமிழ் ஃபோனிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் ஒலிப்பியல்னா என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அத பத்தி நம்மகிட்ட சொல்றதுக்கு கவிப்ரியா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ கவிப்ரியா தமிழ் ஒலிப்பியலோட ஆசிரியர். ஸோ தமிழ் ஒலிப்பியல பத்தி இன்னைக்கு நம்ம நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வணக்கம் கவிப்ரியா. வணக்கம் மேம். தமிழ் ஒலிப்பியல் அப்படின்னா என்ன? தமிழ் ஒலிப்பியல் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ் எப்படி ஃபோனிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே ஒரு சவுண்ட் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் ஒலிப்பியல்ல ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கான சத்தம், அதுக்கான கதை, அதுக்கான பாடல்கள் மூலியமா மான்டெசரி மெத்தடாலஜில சொல்லிக் குடுக்குறோம். மான்டெசரி மெத்தடாலஜி அத எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வந்திருக்கோம்? இப்ப மான்டெசரி மெத்தடாலஜினா ஆக்டிவிட்டி பேசிஸ் தான். ஸோ தமிழ் ஒலிப்பியல்ல அந்த எழுத்துக்கான கதைகள், பாடல்கள் வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில் அதிகமா இருக்கும். அண்ட் தென் அந்த கதை வரும்போது அதுல கேள்விகள் கேட்போம். ஒரு புது புது வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படி கேள்வி கேட்கும்போது யோசிச்சு சொல்லுவாங்க. குழந்தைங்க அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. பிளஸ் அதுல மோட்டார் ஸ்கில் டெவலப்மென்ட்டும் வந்துரும். அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது.